பேருக்கு இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் தெரியும்? யாராவது ஒருத்தவங்க? ஆமென். ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 60:22 நாம் வாசிக்கிறோம், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் என்ன செய்வேன்? நடப்பிப்பேன். எத்தனை பேர் 1ஆம் தேதி ஆராதனைக்கு வந்தீங்க? ஹல்லேலூயா. அவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிறவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. என்னடா இது 1ஆம் தேதி வந்தவங்களை மட்டும் அம்மா சொல்லிட்டாங்களேன்னு கவலைப்படாதீங்க. அந்த நாட்களில் வருகிறது ரொம்ப ஆசீர்வாதமாக நமக்கு இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட இடைப்படுகிற வார்த்தை, ஆண்டவர் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக ஏற்ற காலத்தில் அவர் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக பலவீனங்கள், ஒருவேளை ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியங்கள் நடக்காமல் இருக்கிற ஒரு சூழ்நிலைகள், அநேக நாட்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் தாமதமாய் இருக்கிற சூழ்நிலைகள் ஒருவேளை நமக்கு இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் எல்லாவற்றையும் அவருடைய காலத்தில், ஏற்ற காலத்தில் அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிற நேரத்தில் கிடையாது, நம்ம விரும்புகிற, நம்ம அவசரப்படுற காலங்களில் கிடையாது. ஆண்டவர் அதற்கென்று ஒரு காலத்தை ஆண்டவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை அவர் நிச்சயமாய் அவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அது ஒரு நாள் தடைப்படாது, ஒரு நாளும் அது விழுந்து போகாது. தேவன் அந்த காரியங்களை நிச்சயமாய் நமக்கு செய்ய வல்லமையா இருக்கிறார். ஆகவே அவர் சொல்லுகிறதான இந்த வார்த்தை, ஏற்ற காலத்தில் அவர் அதை தீவிரமாக என்ன செய்வார்? நடப்பிப்பார். தீவிரமா என்று சொன்ன சீக்கிரமா ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? உடைய வாழ்க்கையில அதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ரொம்ப காலமா நான் காத்திருந்தேன், என்னோட இருதயம் தோய்ந்து போயிருக்கிறேன், பலவீனப்பட்டு இருக்கிறேன், இந்த காரியம் எப்படி ஆகும் என்று நான் கலங்கி கொண்டு இருக்கிறேன் என்று நினைக்கின்றதான உடைய இருதயத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகவே தான் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் ஆண்டவர் அதை தீவிரமாய் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? நடப்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகள் மூலமாக தேவன் 3 ஒரு சம்பவங்களை குறித்து உங்களோடு கூட சொல்லி கடந்து போக நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம், கானா ஊர் கல்யாணம். கானா ஊர் கல்யாணத்தை குறித்து அநேக காரியங்களை நாம் வாசித்து இருக்கிறோம். அதுல 4வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது? ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, கானா ஒரு கல்யாணத்துல ஒரு குறைவு ஏற்படுகிறது. என்ன குறைவு? திராட்சரசம் குறைவுபட்டிருக்கிறது. இதை அறிந்ததான இயேசுவினுடைய தாயார் மரியாளம்மா என்ன பண்றாங்க? இயேசுவினிடத்துல போயிட்டு என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. ஏன்னா ஆண்டவர் வல்லமை உடையவர்னு யாருக்கு தெரியும்? அவங்க அம்மாவுக்கு தெரியும். அவங்க ஏதாவது செய்ய முடியும்னு ஆண்டவரிடத்துல போயிட்டு இப்படியாக ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இந்த இடத்துல திராட்சரசம் என்ன செய்திருக்கிறது? குறைந்திருக்குது. அப்ப ஆண்டவர் உடனே சொல்றாரு, சரிம்மா நான் செய்யறேன், ஏதாவது பண்றேன்னு என்ன செய்யல சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரல. அவங்க அம்மா கிட்ட வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? அம்மான்னு கூட சொல்லல, என்ன சொல்றாரு? ஸ்திரீயே, உனக்கும் என்ன. அப்பனா அங்க நடக்கிற ஒரு காரியம் என்ன? ஆண்டவர் அந்த இடத்துல குறைவுபட்டு இருக்கிறது என்பதை அறியாத தேவன் அல்ல, அவர் அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. இடத்துல குறைவுபட்டு இருக்கிறது யார் அறிந்திருக்கிறார்? ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் அந்த இடத்துக்கு, அந்த கல்யாண வீட்டுக்கு அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அங்க ஒரு குறைவு இருக்கிறது என்பதை அறிந்த தேவன் அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்த இடத்துல ஒரு நாள் குறைவு இல்லை. ஆண்டவர் வருகிற இடத்துல ஒரு நாள் குறைவு இல்லை. ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிறாருன்னா அங்க குறைவு என்ன செய்யாது? இருக்காது.
அதுதான் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வீட்டில் இருக்கிறாரா, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறாரா, உங்கள் கூட இருக்கிறாரா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவை மாற்றுவதற்காக தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிறதற்கான நோக்கம் அங்கே இருக்கிறதான அந்த குறைவை மாற்றும்படியாக தேவன் அந்த இடத்துல வந்திருக்கிறதை அவர்கள் எல்லாரும் அறியாது இருக்கிறார்கள். ஆனால் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு குறைவு இருக்கிறது. அந்த குறைவை மாற்றும்படியாக தான் ஆண்டவர் அந்த இடத்துல வந்திருக்கிறார். என் வேலை இன்னும் என்ன செய்யல, வரல, வெயிட் பண்ணுங்க. ஏன்னா முதல்லயே ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம தீவிரமா செஞ்சுட்டோம்னா அதனுடைய ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமா என்ன செய்யாது, இருக்காது. அதற்காக காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற காரியத்திற்கு அந்த ஆசீர்வாதம் மிக அதிகமாக இருக்கும். ஹல்லேலூயா. எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் நெருக்கிறோம் 11 வருடங்கள் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், காத்திருந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த கையில் எங்கள் குழந்தைய எழுந்திருக்கும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதம் மிகவும் அதிகமாக இருக்குது. ஏற்ற காலத்தில் ஆண்டவர் அந்த காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. ஆண்டவருடைய நேரம் கடைசி வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லா காரியங்களும் முடிகிற வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கற்றாடிகளிலே தண்ணீரை நிரப்பும்படியா சொல்றாரு. அந்த இடத்துல அந்த திராட்சை ரசங்களை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அந்த மனிதர்கள் எல்லாம் ஆச்சரியமாய் பார்க்கறாங்க. கல்யாண வீட்டுக்கார கூப்பிட்டு கேட்கறாங்க. எல்லாரும் முன்பதாக நல்ல ருசியுள்ள பதார்த்தங்களை கொடுத்துட்டு கடைசியா தான் என்ன செய்வாங்க, ருசி இல்லாததை கொடுப்பாங்க. எல்லா கல்யாண வீட்லயும் நடக்கிற ஒரு காரியம்தான். ரசம் கொஞ்சம் காலியாக போகுதுன்னா என்ன செய்வாங்க, அதுல ஃபர்ஸ்ட் இருந்ததை விட என்ன செய்யும், ரெண்டாவது ருசி கம்மியான சாம்பார்ல ஃபர்ஸ்ட் பருப்பு நிறைய இருக்கும், ரெண்டாவது என்ன இருக்கும், வெறும் தண்ணீர் கடைசியா போறவங்களுக்கு அதுதான் கிடைக்கும். ஆனா அப்படி ஆண்டவர் அந்த இடத்துல நடந்த அந்த அதிசயத்தை அறியாத அந்த ஜனங்கள் எல்லாரும் கேட்குறாங்க, முதல்ல ருசி உள்ளதை கொடுத்துட்டு பின்னாடி ருசி இல்லாததை கொடுப்பாங்க. ஆனா இதுவரைக்கும் நீங்க கொடுத்தது ஏதோ சுமாராக தான் இருந்தது, ஆனா இப்ப கொடுத்துருக்கிற இந்த திராட்சை ரசம் ரொம்ப ருசி உள்ளதா இருக்கிறதே என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இடத்துல நடந்த அந்த அற்புதம் எல்லா ஜனங்களும் பார்த்து மிகவும் அதிசயமாக ஆச்சரியமாக அவர்கள் ஆண்டவரிடத்துல விசுவாசம் வைத்தார்கள். ஆண்டவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் என்ன செய்தார்களாம், விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது அற்புதத்தை அந்த கானா ஒரு கல்யாணத்துல செய்தது நிமித்தமாக அநேகருடைய இருதயத்துல விசுவாசம் பெருகும்படியால் தேவன் இந்த காரியத்தை அந்த இடத்துல நடப்பித்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற உங்களுடைய விசுவாசம் பெருகும்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை ஆண்டவர் நீக்கி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு குறைவை நினைச்சு கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் குறைவு இல்லை. நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் ஐஸ்வர்யத்தின் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்தின் தேவன் உங்களுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எப்போ உங்களுக்கு அந்த குறைவுகள் எல்லாம் நீங்கி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொன்னா வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. மல்கியாவின் புஸ்தகத்துல நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கிறோம்ல, ஆண்டவருக்கு தசம பாகங்களை நாம் கொடுக்கும் பொழுது தேவன் அந்த காரியங்கள்ல நமக்கு உண்மையாயிருக்கிற மனுஷனுடைய இருதயத்தை பார்த்து வானத்தின் பலகணிகளை திறந்து ஆண்டவர் என்ன செய்வாராம், இடக்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்கல்ல, இறக்குற கிணறு தான் என்ன செய்யுமா, சொரக்கும். நம்ம வச்சுனே இருக்கிறதுனால ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஆசீர்வதிக்கப்பட மாட்டோம். இது கொடுக்கறத பற்றி பேசுகிறவங்க என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. எப்போ நம்ம வந்துட்டு உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமோ அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த 2 மீனையும் 5 அப்பத்தையும் கொண்டு வந்து கொடுத்த அந்த பிள்ளைக்கு 12 கூட நிறைய ஆண்டவர் திரும்பி என்ன செஞ்சாரு, கொடுத்து அனுப்பினார். இன்னைக்கு நம்ம கொஞ்சத்துல உண்மை உள்ளவர்களா நாம் இருக்கும் பொழுது அநேகத்தின் மேல தேவன் நம்மை ஆசீர்வாதமாக நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. லூக்காவின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்,
ஆமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக உங்கள் மடியில என்ன செய்வார்களாம்? போடுவார்கள். ஹல்லேலூயா. உங்களால தாங்கக்கூடியாத ஆசீர்வாதங்களினால தேவன் உங்களை நிரப்பும்படியாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை மாற்றி தேவன் உங்களை நிறைவாய் வழிநடத்த அவர் வல்லமை உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அன்றைக்கு ஆண்டவர் அங்கு வந்தது நிமித்தமாக அந்த கானாவூர் கல்யாணத்தில் இருந்த குறைவு என்ன செய்யப்பட்டது? மாற்றப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வருவாரே என்று சொன்னால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளில் இருந்து ஒரு விடுதலையை தந்து உங்களை வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? ஏற்ற வேதம் எனக்கு உதவி செய்த கிருபை. தெரியுமா? ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் நம்ம பாடலாமா? ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. கிருபையே, கரங்களை தட்டி கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, 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 தேவ கிருபையே. தேவையுள்ள நேரம், குறைவுபட்ட வேளை, தனித்து நின்ற போது உதவி செய்த சொல்லுவோம். தேவையுள்ள நேரம், குறைவுபட்ட வேளை, தனித்து நின்ற போது நீ செய்த கிருபை. நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை. நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை. கிருபையே, 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 தேவ கிருபையே. கரங்களை தட்டி எல்லாரும், கரங்களை கொண்டு வந்தவங்க எல்லாரும் கரங்களை, இந்த பாட்டு தெரியலனாலும் கரங்களை தட்டி என் கூட சேர்ந்து. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். போதும். ஹல்லேலூயா. ஆண்டவர் லாசரு வியாதியா இருக்கிறான் என்று சொல்லி அவருக்கு செய்தி சொல்லி அனுப்பின போது ஆண்டவர் தூரத்தில் இருக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் திரும்பி அவர் வராதபடிக்கு இன்னும் 2 நாட்கள் என்ன செய்தாராம்? அதே இடத்துல தங்கி ஆண்டவருடைய ஊழியத்தை முடிச்சுட்டு தான் என்ன செய்யறாரு? திரும்பி வருகிறார். ஹல்லேலூயா. அந்த நாட்களில் இப்ப இருக்கிற மாதிரி பைக்கு, சைக்கிளு, காரு, பஸ்ஸு, ட்ரெயின், ஃப்ளைட்டு எதுவும் என்ன செய்யாது, கிடையாது. இப்போல்லாம் நம்ம நினச்சோன்னா எப்போ வேணால் வந்துட்டு 1 மணி நேரத்துலையும் வெளியூர்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? போக முடியும். ஆனால் அந்த நாட்களில் இருந்த ஒரே ஒரு வாகனம் என்னது? நம்மளுடைய கால் தான். எங்கே போனாலும் கால்நடையாக தான். இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது ஒரு மிருகத்தின் மேலே சவாரி செஞ்சு என்ன செய்யலாம்? போகலாம். அந்த நாட்களில் இப்படியாக ஆண்டவருக்கு செய்தி வந்து சேர்றதுக்கே வந்துட்டு 1 நாள் ஆகியிருக்கும் இல்லை? அதுக்கப்புறமா ஆண்டவர் என்ன செய்கிறாரு? 2 நாள் என்ன செய்கிறாரு? அதே இடத்துல தங்கி ஆண்டவர் ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். திரும்பவும் அவர் கடந்து வந்துறதுக்கு ஒரு நாள் ஆகியிருக்கும். அதுக்குள்ளே லாசரு மரித்து போய் எத்தனை நாள் ஆயிடுச்சு? 4 நாட்கள் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. ஆனால் அவருக்கு செய்தி அனுப்பும்பொழுது அவர் உயிரோட தான் இருக்கிறார். வியாதியாக இருக்கிறான், மரண படுக்கையில் அவன் இருக்கிறான் என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவருக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் ஆண்டவர் தீவிரமாய் வராதபடிக்கு அதே இடத்துல இன்னும் 2 நாட்கள் என்ன செய்கிறாரு?
காத்திருந்து அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். எடுத்தவங்க வாசிங்க. அதே யோவான் எழுதின சுவிசேஷம். இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் ஆண்டவருடைய மகிமை விளங்குவதற்காக ஆண்டவர் இந்த காரியத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? அனுமதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக பலவீனங்கள், சோர்வுகள், மரணத்தின் படுக்க, அநேக விதமான நிந்தைகள் மத்தியிலே நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிற எல்லா காரியங்களும் ஆண்டவருடைய மகிமைக்கென்று என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் கண்ணீர் வடிக்கிறது ஒரு நாள் ஆண்டவருடைய மகிமை விளங்கும்படியாக தேவன் நம்மை பயன்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, நம்ம கூட இருக்கிறவங்களை பார்த்து நம்ம நினைக்கலாம், அவங்க ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கிறாங்களே, அப்படியே வாழ்க்கையில எந்த விதமான காரியங்களும் இல்லையே, இன்னைக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன், கண்ணீர் வடிக்கிறேன், என்னுடைய சூழ்நிலைகள் மாறுகிறது இல்லை என்று சொல்லி நாம் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் இந்த வியாதி அவனுடைய தேவனுடைய மகிமை விளங்கும்படியாக என்ன செஞ்சிருக்கிறார்? ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். இன்றைக்கும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான காரியங்கள் ஒருவேளை இருக்கும் என்று சொன்னால், தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக அது எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை ரட்சிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. லாசரு மரித்து போய் விட்டான். 4 நாட்கள் ஆயிற்று. அவனுடைய சரீரம் அழுகின நிலைமையில அவன் இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் கடந்து வந்து அந்த கல்லறை முன்பதாக நின்று, லாசருவே எழுந்து வா என்று சொல்லும் பொழுது அவன் அந்த அழுவின சரீரத்தோடு கூட என்ன செய்யறான்? வெளியே வருகிறான். மீண்டுமாக ஜீவன் பெற்று மீண்டும் அவனுடைய சரீரம் பழையது போல ஆண்டவர் அவனை ஜீவனோடு கூட எழுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் ஒருவேளை இது முடியாது, இது நடக்காது, இவருடைய வாழ்க்கையில முடிந்து போனது என்று சொல்லி மனிதர்கள் நம்மை பயமுறுத்துகிற காரியங்கள் அநேகமாக இருக்கலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மரித்து போன காரியங்களை கூட ஜீவனோடு கூட எழுப்ப என் தேவனாலே ஆகும் என்று விசுவாசிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் லாசருடைய வாழ்க்கையில அப்படியாக தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 20ஆம் வசனத்துல, இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட பொழுது அவருக்கு எதிர்கொண்டு போனால் மரியாளோ வீட்டிலே அமர்ந்தாள். ஹல்லேலூயா. இயேசு வருகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தேடி வருகிறதுக்கான நோக்கம் உடைய வாழ்க்கையில இருக்கிறதான மரண கட்டுகளை மாற்றும்படியாக, உடைய வாழ்க்கையில இருக்கிறதான எல்லா விதமான அழுக்கு நேரான காரியங்களில் இருந்து உங்களை விடுதலையாக்கும்படியாக இயேசு இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த அதிகாரத்துல தான் கண்ணீர் வடித்தார் என்று சொல்ல ஒரு வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் லாசருவை எவ்வளவு நேசிச்சிருப்பாரு பாருங்க. ஹல்லேலூயா. லாசருவின் மேல அந்த இடத்துல மார்த்தாலும் மரியாளும் அவருக்கு செய்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்க? உடைய சகோதரன் என்ன செய்திருக்கிறார்? வியாதியாக இருக்கிறான். யாரு சகோதரனா? லாசரு. ஆனால் சகோதரனை போல ஒரு உறவு கொண்ட ஒரு மகன். அவனை மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒப்பு கொடுக்கிறார். இதற்கு தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக. இன்றைக்கு உடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா நிந்தைகளை நினைச்சு ஒருவேளை ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, ஆண்டவர் என்னை வெறுத்துட்டாரோ, ஆண்டவருக்கு நான் பிரியமான பிள்ளை இல்லையோ என்று சொல்லி நீங்க கலங்க வேண்டாம். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிந்தைகள் வரும், கஷ்டங்கள் வரும். ஆனாலும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அதிலிருந்து உங்களை விடுதலையாக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் மறந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. சீக்கிரமா நான் முடிக்கிறேன். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி, லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 22 25 வசனம் வரைக்குமாக வாசிக்க வேணாம். இந்த இடத்துல நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஆண்டவரும் ஒரு சீஷர்கள் என்ன செய்யறாங்க? படகுல போய் கொண்டிருக்கிறாங்க. அப்ப என்ன வருது? பெரும் காற்று வந்து எல்லா படகையும் கவிழ்க்கத்தக்கதான ஒரு சூழ்நிலை என்ன செய்கிறது? வருகிறது. ஆனா இயேசு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? தூங்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யாராவது
படகு ஆடும்போது ஒரு பெரிய பெருங்காற்று வரும் பொழுது எல்லாரும் அலறுகிற ஒரு சத்தத்தோடு கூட இருக்கிற சூழ்நிலையில இருக்கும் பொழுது யாராவது தூங்க முடியுமா? ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? தூக்கி கொண்டிருக்கு. இவங்க எல்லாம் கத்துறாங்க, பயப்படுறாங்க. ஆண்டவரே நாங்க மடிக்கு போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாரும் அலறி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் நித்திரையா இருக்கிறார். நான் நினைக்கிறேன் அவர் தூங்கல, அவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? முடிச்சுட்டு தான் இருந்திருப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த இடத்துல அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? சோதித்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவங்க வந்து எழுப்புற வரைக்கும் ஆண்டவர் அங்கிருந்து என்ன செய்யல? எழுந்திருக்கே இல்லை, தூங்கிட்டு தான் இருக்கிறார். இங்கெல்லாம் கத்தி முடிச்சு கடைசியா வந்து ஆண்டவர் என்ன செய்யறாங்க? எழுப்புகிறார். ஆண்டவரே ஏஞ்சிருங்க, நாங்கெல்லாம் மடிந்து போகிறோம். அப்பதான் எழுந்துச்சு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, அற்ப விசுவாசிகள். ஹல்லேலூயா. நான் உங்க கூட தானே இருக்கிறேன், நான் உங்க படகுல தானே இருக்கிறேன், ஆனா உங்களுடைய விசுவாசம் எங்கே போயிடுச்சு? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுதுதான் நம்ம எல்லாத்தையும் நினைச்சு என்ன செஞ்சுட்டு இருப்போம்? கலங்கி கொண்டு இருப்போம், பயந்து கொண்டு இருப்போம், நடுங்கி கொண்டு இருப்போம். ஆண்டவர் இன்னைக்கு எல்லாவற்றிலும் இருந்து உங்களையும் என்னையும் விடுதலையாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அவருக்கென்று ஒரு நேரம் இருக்கிறது. முதலாவது ஆண்டவர் கானா ஒரு கல்யாணத்துல காத்திருந்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல, இரண்டாவதாக ஆண்டவர் 4 நாட்கள் கழித்து வந்து ஆண்டவர் அந்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பினது போல, இந்த 3வது காரியத்தில் அவங்க வந்து எழுப்புற வரைக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அமைதலாக இருந்ததை போல எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை அவர் என்ன செய்யறாரு? டெஸ்ட் பண்ணி பார்க்குற தேவனாக இருக்கிறார். நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்களா? நீங்கள் காத்திருக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கிறீர்களா என்பதை அவர் சோதித்து பார்க்கும்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் தாமதித்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் ஒரு நாளும் அது என்ன செய்யாது? தடைப்படாது. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமென். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. அது தாமதித்தாலும் அதற்காக என்ன செய்? காத்திரு, அது நிச்சயமாய் என்ன செய்யும்? வரும். அது ஒரு நாள் என்ன செய்யாது? தாமதிப்பது இல்லை என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏற்ற காலத்திலே ஆண்டவருடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை தீவிரமாய் நடப்பிக்க ஒரு வல்லவராய் இருக்கிறார். அது ஒரு நாளும் தடைப்படாது. கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். அப்பா தேவனே பெரியவர், நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக அதனதின் காலத்துல நீ செய்கிறவராக இருக்கிறீர்கள். மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஒரு கல்யாணத்திலே காணப்பட்ட குறைவிலிருந்து விடுதலையை கொடுத்தேன். மரணத்தின் பாடுகளில் இருந்த லாசருவினுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்தீர். பயந்து போன நடுங்கி நின்ற சீஷருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்தீர். இன்றைக்கு ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதான குறைவுகள் மாற்றுவீராக. மரண போராட்டங்களிலிருந்து விடுதலை தருவீராக. உங்களுடைய பயங்களில் இருந்து ஒரு விடுதலையை தந்தைகளை நடத்தும்படியாக இந்த கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வேதனைகளை அவர் காண்கிறார், என் கண்ணீரையும் அவர் பார்க்கிறார். என் வேதனைகளை அவர் காண்கிறார், என் கண்ணீரையும் அவர் பார்க்கிறார். ஏற்ற காலத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற காலத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர்,
செலுத்துகிறோம்.